ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் விஷால் இயக்கி நடித்து அஞ்சலி, துஷாரா விஜயன், ஜான் விஜய், தம்பிராமையா அவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மகுடம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, விஷால் வந்து ஒரு மெடிக்கல் ரெப்பா இருக்காரு. அந்த ஃபேமிலியோட அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சண்டை வம்பு தும்பு எதுக்குமே போக மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் விஷால். சந்தர்ப்ப சூழ்நிலையில மாமனாட்ட சொல்லிடுற என்கிட்ட கார் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா கார் இல்ல அவர்கிட்ட. காரை வாங்க முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து தம்பிராமையா ஊருக்கு வர ஃபோன் மேல ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கா, எடுக்கவே முடியல. ஏன்னா கார் இல்லாதனால அவமானமா இருக்கு. அவர் வந்து இறங்கிறார் ஆட்டோவில் வந்து, எங்க மாப்பிள்ள காருங்கன்னா சர்வீஸ் விட்டுருக்கேன்னு சொல்றாப்புல. நாட்கள் போக போக எங்க மாப்பிள்ள கார் அப்படிங்கும் போது, அதை நான் வித்துட்டேன் மாமான்னு சொல்றாப்புல. அப்ப வேற கார் வாங்கிட வேண்டியதானே அப்படிங்கிறாரு. கார் வாங்கவோ காசு இல்லை. ஒரு கார் ஷோரூம்குள்ளேயும் போறாரு. அங்க வந்து சிபில் ஸ்கோர் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு நிராகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. மாமனார் வர கார் எங்கன்னு கேட்டுட்டு சொல்ல பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கார் வாங்க திட்டமிடுறாரு. விலை உயர்ந்த BMW அவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கிடைக்குது செகண்ட் ஹேண்ட்ல. அந்த காரை வாங்குறாரு. ஃபேமிலியோட சந்தோஷமா ஊட்டிக்கிட்டுன்னு போறாரு. அவர் ஆசையா வாங்கின கார்னாலேயே மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போறான்னு அவருக்கு தெரியாம அந்த கார் வாங்கிறாங்க. அந்த கார் யாருடையது, அந்த கார்னால வந்த பிரச்சனை என்ன, அதெல்லாம் எப்படி சமாளிச்சாரா சமாளிக்கலையா, கடைசியில் முடிவு என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. இந்த நாட்டை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு, இது ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கதை தான். இதை வச்சுட்டு நிறைய விஷயங்கள் பண்ணலான்றது என் மண்டையில வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஹீரோ விஷால் பொறுத்தவரை வந்து இந்த படத்துல டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்பா விஷாலா ஒரு கேரக்டர், மகன் விஷாலா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்பா வந்து மிகப்பெரிய ரவுடி. அந்த ரவுடித்தனம் பிடிக்காம இவர் சென்னையில வந்து அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பா மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுங்கிறாரு. அதுக்குள்ள ஒரு காரணம் வச்சிருக்காரு. 2 வேடத்திலையும் அட் பிரசண்டா சென்னையில இருக்கிற அந்த விஷாலுடைய நடிப்பு உண்மையிலே செம்மையா இருந்துச்சு. கார் வாங்க முடியலையேங்கிற அந்த ஏக்கம், அந்த பரிதவிப்பு, கார் ஷோரூம்ல ஒரு ஷோரூமா போய் அவமானப்படுற விஷயங்கள், அதுக்கு தோதா பொண்டாட்டி துஷாரா விஜயன், பிள்ளைங்களுடைய அன்பு எல்லாத்தையுமே வந்து அட்டகாசமா வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருப்பானோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அவருக்கு வர்ற பிரச்சனைகள், நாள்தோறும் எந்த பிரச்சனை, இப்போ ஒரு பீர் குடிக்கணும்னா கூட அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நல்லாவே கையாண்டிருக்காரு. பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருக்காப்புல. அந்த காலத்துல நம்ம பார்த்த விஷால வந்து மறுபடியும் திரும்ப வந்து பாக்குற மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரு. ஆனா ஆந்திராவில் உள்ள விஷால் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்காண்டிய படத்துல வருவாங்கல்ல, அதை பார்த்த மாதிரியே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியே என்ன சொல்றது, இன்னுமே அந்த அடிதடி அந்த மாதிரி ஒரு சீன்லாம் காமிக்கும் போது கொஞ்சம் சலிப்பு தட்டுச்சு. இருந்தாலும் அந்த அவருடைய நடிப்பை பொறுத்தவரை பிரமாதமா நடிச்சிட்டாரு. துஷாரா விஜயன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வேணாலும் ஆக்டிங்ல தீனி போட்டால் அது பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக்டிங்ல எவ்வளவு தீனி போட்டாலும் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பொண்ணுக்கு இந்த படத்துலயே தீனி போட்டிருக்காங்க. என்னன்னா மிச்சர் சாப்பிட்றது, ஜூஸ் சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, இப்படிமா அந்த தீனியை போய் போட்டிருக்காங்க. நடிப்புல தீனி போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்காம எனக்கு சோறு குடிச்சா முக்கியம்னு சொல்லிட்டு, சோறும் காசு கொடுத்தா முக்கியம்னு சொல்லிட்டு போய் நடிச்சிருக்கும் போல இருக்கு. ஆனாலும் விஷாலுக்கு பொருத்தமான மனைவியா தான் வந்துச்சு. அதுக்குமே சில நல்ல சீன்களை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னுமே வந்து பயங்கரமா பண்ணியிருந்திருக்கும். அது வந்து வந்தோம் போனோம் அப்படிதான் அது பண்ணியிருக்குது. குழந்தைங்க 2 பேர், அவங்க வந்து அவங்களுடைய வேலையை கச்சிதமா பண்ணாங்க. இந்த ஆந்திரா விஷாலுடைய பிளாஷ்பேக் போகுது. அதுல அஞ்சலி வர்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மீனவ பொண்ணுன்னா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அஞ்சலிக்கு. ஏன்னா அவங்களுமே நடிப்புல தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவ்வளவா யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த பிளாஷ்பேக் போர்ஷனே வந்து ரொம்ப கிரிஞ்சா ஒரு பழைய டைப்ல இருந்துச்சு. அது ரொம்ப வருத்தமான விஷயமா. விஷால் சொல்ற கவிதை, அந்த அஞ்சலி அதுக்கு ரிப்ளை பண்றது, அஞ்சலிக்கு லவ் ப்ரொப்போஸ் பண்றது, விஷால் வந்து அஞ்சலியை லவ் ப்ரொப்போஸ் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது ஸோ ஒரு மீனவ பொண்ணு, காசு இல்லாத பொண்ணுங்களாம் இப்படிதான் பண்ணுங்களா, அவங்களாம் இவங்களுக்குலாம் முன்னுதாரணமா அவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. இப்ப எல்லாமே காலகட்டங்கள்லாம் மாறி போச்சு. இருந்தாலும் 1965 பிறந்த மாதிரி விஷாலை காமிக்கிறாங்க. ஒரு 70s கிட்ஸ்லாம் இந்த மாதிரியா ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஒருவேளை இந்த படம் ஆந்திராவில் சக்கா போடும் அப்படின்னு நினச்சி எடுத்தாரான்னு தெரில. அந்த சீன்லாம் வந்து அந்த சீன், அந்த மார்க்கெட்டு, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சில டிராமாஸ்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தாண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அஞ்சலி வந்து அந்த கேரக்டருக்கு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொருத்தம் இல்லை அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஜான் விஜயை பொறுத்தவரை வந்து நல்ல கேரக்டர். ஏன்னா ஆந்திராவுடைய விஷாலுக்கு வந்து ஃப்ரெண்டா வர்றாப்புல, சரியான கேரக்டர். ஆனா பேசிக்கிட்டே இருக்காப்புல. ஸோ அது வந்து ஒரு கட்டத்தை சலீப் தட்டும் போது கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. ஜான் விஜய் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யதார்த்தமா ஒரு நட்புனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பண்ணி சூப்பரா பண்ணியிருப்பார் ஜான் விஜய். ஆனா அந்த பேச்சுகள் வழக்குகள்லாம் வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. எல்லா படத்துலையும் பார்த்து போர் அடிச்சிச்சு.
தம்பி ராமையா ஐயா ஏயா இப்படி பண்ணிட்டு இருக்கிய வழக்கமா கச்சா கச்சா கத்திட்டே இருக்காரு. அவருடைய ரோல் அந்த மாதிரியா ஒரு அழகான மாமனார். ஸோ எப்படி இருப்பாரு ஒரு மிலிட்டரி மேன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் பேசுற பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் டூங்க. அவர் பண்றது எல்லாமே ஓவர் டூ ஆகி போச்சு. ஸோ அதனால அந்த கேரக்டரை அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த கேரக்டர் நம்ம சொல்ல தேவையில்லை. மற்றபடி வில்லன் சொல்லிட்டு 3-4 பேர் போயிட்டு இருக்காங்க, வர்றாங்க போறாங்க, அடிக்கிறாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, சுப்பாய் சொல்றாங்க, எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி மசாலா படங்களுக்கு லாஜிக் பார்க்க தேவையில்லைன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால லாஜிக்கே பார்க்க வேணாம். குண்டு வாஞ்சிருச்சு, 10 நிமிஷம் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, கீழே விழுகிறாரு, மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே வச்சிருக்காங்க. வழக்கம் போல 2000 வந்த படங்கள்லாம் தெலுங்குல எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன் ஃபைட்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, பிரிச்சு மேயிடுறாங்க. ஆனா படத்துல ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே வெளிநாட்டுல இருந்து சைனால இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இறக்குறாங்க. அது எல்லாமே டூப்ளிகேட்டா இருக்குது. ஸோ தரம் குறைஞ்சிருக்குது. அதை யூஸ் பண்ற இந்தியாவுடைய கார்களும் சரி, பைக்கும் சரி, எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகுது. நிறைய உள்ளுக்குள்ள கியர்லாம் உடஞ்சா என்ன ஆகும், புட்டுக்கிட்டு போய் குளத்துல போய் இவ்வளோ, ரோட்டை விட்டு இறங்கி போய் இவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அதை எண்டு கிரெடிட்ஸ்ல அழகா காமிக்கிறாங்க. இங்க எல்லாம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்னால இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, இவ்வளவு பெரிய மக்கள்லாம் செத்துருக்காங்க, இவ்வளவு பெரிய லாரி கவுந்திருக்கு, இவ்வளவு பெரிய பஸ்ஸுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அதை காமிக்கும் போது இது ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அந்த ஆர்வருடைய கிங்கா தான் விஷால் இருக்காரு. ஸோ அது உள்ளுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள வரவிடாம தடுக்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன இன்டர்நேஷனல் எதிரிகள்லாம் வர்றாங்க, எப்படி எல்லாம் போராடினாரு, என்னாச்சுங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த ட்ராக்கை பிடிச்சி போயிருந்தா கூட நல்லா இருக்கும். அல்லது இந்த ஃபார்மசிஸ்ட் ஒரு கார் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டான், அந்த கார்னால என்ன வந்துச்சு, என்னென்ன பிரச்சனைலாம் சந்திச்சான், அந்த ட்ராக்ல போயிருந்தா கூட ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன நான் சொல்றேன்னா, விஷால் சாருக்கு என்ன ஸ்டஃப், என்ன கெத்து. விஷால் சாருடைய படங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னோம்னா சண்டைக்கோழி ஹிட்டு, பாண்டிய நாடு ஸ்லீப்பர் ஹிட்னா ஆரம்பத்துல எந்த ஹைப் இல்லாம ஓப்பன் ஆனது, மவுத் டாக்லயே அப்படியே பறந்து ஹிட் ஆச்சு. வரிசையா சொல்லலாம். பாண்டிய நாடு, சண்டைக்கோழி, திமிரு, நான் சிவப்பு மனிதன், துப்பறிவாளன், இரும்பு திரை, கடைசியா மார்க்காண்டினி வர ஹிட்டு. என்னன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் ஆக்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமா எடுத்து அதுல பின்னி கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணி கொண்டு போயிருந்தாங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமா இருந்திருக்கும். அவங்க இந்த ட்ராக்கை மாறிட்டாரு. ஃபர்ஸ்ட் 40 நிமிஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டா படம் போகும்போது அந்த 20 நிமிஷத்துக்கு மேல நம்மளால யோசிக்க வச்சிருச்சு. ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் விஷால் இப்படி பண்றாங்க, அந்த மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. 45வது நிமிஷத்துல ஒரு சின்ன மேட்டர் இருக்குது. ஆனாலும் இன்டர்வல் பேக் அதிராட்சி தேட்டர் இன்டர்வல் பேக் தெரிச்சுது. அது தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. சரி, டைம் பார்க்க 1 hour ஆயிடுச்சு, 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ இன்டர்வல் பிளாக் வரணும், என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா இன்டர்வல் பிளாக் உண்மையிலேயே கொடுத்த காசுக்கு ஒர்த்தியா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ்ல ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்கே நடக்கும். ஸோ அந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். இடையில எல்லா ஸ்கிரீன் பிளே சொதப்பிட்டாங்க. ரைட்டிங்கே நல்லா எழுதலை. அவ்வளவு அவசரமா படம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. ஏன் அப்படின்னா விஷாலோடைய ஃபர்ஸ்ட் மூவி, டைரக்டரா விஷாலோடைய ஃபர்ஸ்ட் மூவி என்ன செஞ்சிருக்கணும், ஒரு பேன் இண்டியா படம் அளவுக்கு நம்ம யோசிச்சிருக்கணும். பேன் இண்டியா படம் தான் நம்மளால யோசிக்க முடியல. அட்லீஸ்ட் தமிழர்களுக்கானியாவது படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழருடைய உணர்வு சம்பந்தமான ஒரு நிச்சயமா ஒரு மாஸ் ஹீரோ ஒரு நல்ல சம்பவத்தை எடுத்து அது வழியே பண்ணியிருக்கணும். அல்லது நான் தெலுங்கு தான் படம் பண்ண போறேன்னா ஃபுல்லா தெலுங்கு மசாலா கலந்து ஏதோ பண்ணி அந்த பக்கமா அது ஓட வச்சிருக்கணும். எதுவுமே இல்லாம ரைட்டிங்ல நிறைய கோட்டை விட்டாரு. ஏன் விஷால் சார் டைரக்ஷன் பண்றாருங்கிற அளவுக்கு நம்மளை யோசிக்க வச்சிருச்சு மகுடம். மியூசிக் ஜிவி பிரகாஷ் செம்மையா பண்ணியிருந்தாருங்க உண்மையா. ஏன்னா அவர் இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல இந்த மாதிரி ஒரு படம் கையில் கிடைக்கும் போது அந்த படத்தை பார்த்தோம்னா அவருக்கு ஃபீல் ஆயிருக்கும். எங்கெங்கெல்லாம் நம்மளை கொஞ்சம் இது பண்ணணும், அதை நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. நல்லாவே மியூசிக் போட்டிருக்காரு. ஒரு குத்துப்பாட்டுலாம் செம்மையா இருந்துச்சு. அந்த இது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்படியே சாஞ்சு படுத்து கிடந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அந்த சாங்லாம் இருந்துச்சு, உட்கார வச்சுச்சு. சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. ஜீவாவும் ஜித்தன் ரமேஷும் சேர்ந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவங்க அப்பா இல்லாதனால இவங்களே டேக் ஓவர் பண்ணி எடுத்துட்டு பண்ணியிருக்காங்க. நல்ல செலவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பஞ்சமே இல்லை. என்ன வேணும் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. விஷால் அவர் பண்ணின ஒரே தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல மெனக்கெட்டு இருக்கணும்.
ஆனால் உயிரை கொடுத்து உழைச்சதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு. ஆனால் டைரக்ஷனுங்கிறது அந்த உயிரை கொடுக்கறது காட்டிலும் மூளை வந்து ரொம்ப தேவைப்படும். நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டிங்கில் வந்து பயங்கரமாக எழுதிருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேசப்படும், இந்த விஷயங்கள்லாம் பேசப்படாது, இந்த விஷயங்கள்லாம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவாக இருந்திருந்தாங்கன்னா படம் எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கும். சினிமோட்டோகிராஃபி உண்மையாக சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. எங்கேயுமே நம்ம குறை சொல்ல முடியாது. சில சிஜி பிரச்சனைலாம் இருக்குது, ஏன்னா டபுள் ஆக்ஷனுங்கிறதுனால. ஸோ அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. பெரிய டெக்னீஷியன்களுக்கு தான் அதெல்லாம் தெரியுமே ஒழிய காமன் ஆடியன்ஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காமன் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை? ஸ்கிரிப்ட், எமோஷனல் சீன்ஸ் வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு தான், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இதாங்க அந்த படத்தோடைய விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போகிறதும் போகாதும் உங்களுடைய காலையிலே விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை பை.